இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜாய் டிவியின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த தேவ செய்தியை உங்களுக்கு வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனம். அது இப்படியாக சொல்கிறது: என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜனங்களை ஆடுகளாக பாவித்து சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் அவர் ஒரு ஆட்டுக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்த ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் உருவாக்கியிருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். நமக்கு ஜீவனை, நமக்கு நாடி நரம்பு எலும்பு சதை எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகினால் நன்றாக நம்மை அறிந்திருக்கிறார். அந்த ஆடுகள் என்ன செய்ய வேண்டுமான்? அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆடு இருக்கிறது என்றால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு பின் செல்லணும். அப்படி பின் செல்லும்போது அவர் அதற்கு நல்ல நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லைங்கிறார். அப்போ அவருடைய கையிலே இருக்கிற ஆடு ஒரு நாளும் கெட்டு போகாது. அதுக்கு மேலாக சொல்கிறார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை என்று சொல்கிறார். அப்படினால் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாக நல்ல ஒரு ஆடாக ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் சென்று ஆமேன் அவருடைய கொடுக்கிற ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் கெட்டு போகாமல் இருக்குமேனால் ஆண்டவருடைய கையிலிருந்து எந்த ஒரு சத்துரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது. ஆனாலும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம், பலவிதமான ஆடுகள் இருக்கிறது. காணாமல் போன ஆடு இருக்கிறது, மந்தையிலே சேர்க்கப்படாத ஆடுகள் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஆடுகளையும் நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்தோம், அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்கிறார். அப்படியானால் ஒரு ஆடு வழிதவறி தப்பி போகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அக்கிரமம் வந்து விடுகிறது. அல்லது அந்த ஆடு தன்னுடைய சுய இச்சையின் பிரகாரமாக இழுப்புண்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரிகிறது, அல்லது தன்னுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக அது இருக்கிற இடத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய தொழுவத்தை விட்டு, தேவனுடைய கரத்தில் இருந்து அது வழி விலகி ஓடுகிறது. அப்படி ஓடும்போது அது தானாக சென்று அந்த காடுகளில் உள்ள முள்களிலும் பள்ளங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் விழுந்து விடுகிறது. அப்படி தவறி போகும்போது அதை ஓநாய்கள் பீறி போடுகிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஆடுகளாக இருக்கிறோம். நாம் எப்படி இந்த நாட்களில் இருக்கிறோம்? வழிதப்பி இருக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தூரமாக போய்விட்டோமா? ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மை அழைக்கிறாரே, மகனே மகளே என்னிடத்தில் வா என்று சொல்லி, அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காமல் நம்முடைய சுய இச்சையின் பிரகாரமாக மனம் போன போக்கில் நமக்கு எது நல்லதாக தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களில் இந்த நாட்களில் அநேக அருமையான பிள்ளைகள் கடந்து போகிறத பார்க்கிறோம். குடும்பத்தின் நபர்கள் அப்படியே கடந்து போகிறார்கள். கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக, மாணவர்கள் ஆசிரியருக்கு விரோதமாக, அலுவலகத்தில் வேலை பார்க்கிற பணியாட்கள் தன்னுடைய மேலாளருக்கு அல்லது அந்த பொறுப்பாளருக்கு, அந்த ஓனருக்கு மாறுதலாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வழி தவறி போகும்போது பலவிதமான ஆபத்துக்களையும் பலவிதமான துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்படியானால் நாம் இந்த நாளிலே எப்படிப்பட்ட ஆடாக இருக்கிறோம்? ஒரு காணாமல் போன ஆடாக இருக்கிறோமா? காணாமல் போன ஆடாக இருக்கிறோமா?
நன்றாக நம்ம சிந்தித்து பார்ப்போம். அருமையானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே 4-7 வரை உள்ள பகுதியிலே ஒரு அருமையான ஒரு மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல 100 ஆடுகள் இருக்கிறது. அந்த 100 ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டு இருந்து அதை மந்தையிலே அடைக்கும்போது ஒரு ஆடு காணாமல் போகிறதை பார்க்கிறார். அப்படியானால் அந்த 99 ஆடுகளையும் அங்கே விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அலைந்து அவர் மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் முட்புதர்களிலும் சுற்றி திரிந்து தேடி அந்த ஆட்டை பெயர் சொல்லி அழைத்து அவர் தேடி வருகிறார். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெயரை சொன்ன உடனே உங்களை குறித்ததான எல்லா காரியங்களும் வெளிப்படுகிறது. ஒரு பெயரை சொல்லும்போது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பிறப்பு, அவருடைய பெற்றோர்கள், எந்த ஊர், அவர் என்ன வேலை செய்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார், அவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர் எந்த மாதிரியான வசதியான வாழ்க்கையா அல்லது கஷ்டப்படுகிறாரா என்று பலவித காரியங்களும் நம்முடைய பெயரை சொன்ன உடனே, அந்த ஊரை சொன்ன உடனே நிச்சயமாகவே அங்கே தெரிந்து விடுகிறது. ஆண்டவர் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறார், நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ நம்ம காணாமல் போய் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை விடுகிறவராக இல்லை, நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரிய, வாலிப பிள்ளையே, உன்னை இந்த நாளிலே ஆண்டவர் தேடி வருகிறார். காணாமல் போயிருக்கிறாயா? உன் மனம் போல போய்கொண்டிருக்கிறாயா? பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் உதாசீனப்படுத்தி கொண்டு தன்னுடைய இஷ்டத்துப்படி நடந்து கொண்டிருக்கிறாயா? வீட்டிற்கு சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறாயா? உன் நிலைமையை யோசித்து பார். எந்த குழியில் விழுந்து இருக்கிறாய்? எந்த பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறாய்? எந்த முள் உன்னை அமுக்கி பிடித்து கொண்டிருக்கிறது? ஆனாலும் உன்னுடைய மேய்ப்பர், உன்னுடைய நாயகர், உன் ஆண்டவர், உன்னை உருவாக்கின தெய்வம் இயேசு ராஜா உன்னை தேடி வருகிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமேன். என் ஆடு எங்கே இருக்கிறது என்று சொல்லி உன்னை தேடி உன் பெயரை சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார். செவி கொடுப்பாயா? செவி கொடுப்பாயா? மனம் மாறுவாயாக. ஆமேன். ஆண்டவருடைய ஆமேன் இரக்கம் உண்மையில இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அப்படியாக நாம் காணாமல் போகும்போது நம்மை தேடி திரிந்து அவர் கண்டுபிடிக்கிற அளவிலும் விடாமல் தேடுகிற தேவனாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதை கண்டுபிடித்த பின்பாக அதை தன்னுடைய தோளில் மேலே தூக்கி போட்டுக்கொண்டு அவர் சந்தோஷத்தோடு திரும்ப வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். நான் ஆடை கண்டுபிடித்துவேன், என்னுடைய ஆடு இப்படியாக காணாமல் போய்விட்டது, இந்த பள்ளத்தில் இப்படி விழுந்து கிடந்தது என்று சொல்லி அவர் அதை தூக்கி கொண்டு வருகிறவராயிருக்கிறார். அந்த காயப்பட்ட இடங்களுக்கு காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார். எந்த இடத்துல மனம் உடைந்து போயிருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு ஆமேன் மன சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, எங்கே துக்கத்தினால நிறைந்திருக்கிறீர்களோ, வேதனையினால, கண்ணீரினால, கவலையினால, ஆமேன் பிசாசின் பிடியினால, பாவத்தினால பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அங்கே உங்களை தேடி வருகிறார். ஆமேன், 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 ஆமேன். சத்துரு உங்களை வஞ்சித்து பாவமான வலைக்குள்ளாக அமுக்கி வைத்திருக்கிறான். குடி என்கிற அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களை குடித்து வெறித்து ஆமேன் அதிலே விழுந்து கிடக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறான். சில நேரங்களில் பாவம் ஆமேன் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கிறது. இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் அங்கே விழுந்து கிடக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தேடி வருகிறார். என் அருமையான ஆடையே நீ எங்கே இருக்கிறாய்? அருமையான ஆடையே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் இப்படி உனக்கு இந்த சூழ்நிலை வந்தது? இன்றைக்கு மனம் திரும்பி என்னிடத்தில் வந்துவிடு. நான் நித்திய ஜீவனை தர விரும்புகிறேன். என் கையில் வந்துரு, ஒருவரும் உன்னை பறிக்க முடியாது என்று சொல்கிறார். எந்த ஒரு சத்துரும், எந்த ஒரு பொல்லாத ஆவிகளும், பொல்லாத ஆசைகளும், இச்சைகளும், ஆமேன் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத தீய சக்திகளும் நம்மை ஒன்று செய்ய முடியாதவாறு தேவனுடைய ஆவினால நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். இந்த பாருங்க, இந்த ஆடை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அந்த கொண்டு வந்து அதை தொழுவத்திலே வைக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். வாங்க, ஊர்களில் நம்ம பார்க்கிறோம், அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய மந்தைகளிலே சாயங்கால நேரத்தில் அதை மடக்கும்போது அந்த தொழுவத்துக்கு நேராக கொண்டு வரும்போது அந்த ஒவ்வொரு ஆடுகளாக அவர்கள் தடவி பார்ப்பார்கள். ஒவ்வொன்றாக வரிசையாக விட்டு அங்கே அந்த தொட்டியிலே அடைப்பார்கள். அப்படி அடைக்கும்போது அது தடவி பார்ப்பார்கள். ஒரு வேளை காயப்பட்டிருக்கிறதா, ஏதாவது ஒரு ஆடு முட்டி இருக்கிறதா, அல்லது இது எங்கேயாவது ஓடி அது கால் கை ஒடிந்திருக்கிறதா, அல்லது கண்ணில் ஏதாவது காயம் பட்டிருக்கிறதா, ஏதாவது காதுகளை அந்த முள்கள் இழுத்து கிழித்து இருக்கிறதா, அல்லது உடலில் எந்த இடத்துல அது காயப்பட்டிருக்கிறது, இரத்தம் வந்திருக்கிறது, பலவீனப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி அவர் அழகாக அங்கே பார்க்கிறார்.
அது மட்டுமல்லாமல் அது குட்டி வயிற்றிலே இருக்குமானால் அந்த ஆடுகளை மெதுவாக நடத்துகிறவராக இருக்கிறார். சிறு குட்டி ஆடுகளை அதற்கு தகுந்த மாதிரி தோள் மேலே தூக்கி மடியில் வைத்து கொண்டு அவர் அப்படியே சுமந்து தொழுவத்துக்கு நேராக கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படியானால் நாம் அந்த தொழுவத்துக்கு நேராக வந்துவிடக்கூடிய ஆடுகளாக இருக்க வேண்டும். காணாமல் போன ஆடாக அல்ல, தொழுவத்தில் உள்ள ஆடாக இருக்க வேண்டும். வேறே தொழுவத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வீடாகிய, கர்த்தருடைய சபையாகிய, ஆலயமாகிய தொழுவத்துக்குள்ளாக நம்ம வரும்போது அதனுடைய நன்மையினால் நம்ம திருப்தியாவோம். ஆமேன், ஆமேன். ஆலயத்தின் சம்பூரணத்தினால ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய நன்மைகள் ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கிறது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். உங்களுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 23 நம்ம வாசிக்கும்போது அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் கோலும் தடியும் கையில் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை வழிநடத்தி நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு வரும்போது நமக்கு விரோதமாக அந்த புல்களெல்லாம் சில இடங்களில் பார்த்தால் அதிகமாக முளைத்திருக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கும்போது அந்த வனாந்திர பகுதிகளிலே புல் உள்ள இடங்களிலே மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சில இடங்களை பார்க்கும்போது அதிகமான புல் முளைத்திருக்குமா. அந்த இடத்தை பார்த்து தேடி இந்த ஆடுகள் ஓடுமா. அழகாக வளர்ந்துருக்கிறதே, இதை சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த இடத்துல தான் ஒரு பள்ளம் போல குழி இருக்கும். அந்த குழிக்குள்ளாக சிறு பூச்சிகள் இருக்குமா. அந்த பூச்சியை அந்த புல்லை முகர்ந்து கொண்டு போகும்போது அந்த மூக்கு துவாரத்தின் வழியாக அந்த பூச்சி உள்ளே நுழைந்து அது மூளை வரைக்குமாக சென்று அந்த ஆட்டையே கொன்று போடுமாம். ஆகினால அந்த மேய்ப்பன் என்ன செய்வானாம், தன்னுடைய அடைப்பையிலே இடுப்பு பகுதியிலே அல்லது கழுத்திலே ஒரு சின்ன டப்பி போல வைத்திருப்பார்கள். அதில் ஒரு மருந்து வைத்திருப்பார்களாம். அந்த மருந்தை எடுத்து இப்படிப்பட்ட அகோரமாக வளர்ந்திருக்கிற அந்த புல் அல்லது அந்த புதர் அல்லது பூச்சி அல்லது கிருமிகள் விஷ சந்துக்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு நேராக வந்து அதை தூவி விடுவார்களாம். அப்படி தூவி விடும்போது இந்த ஆடுகள் அழகாக வளர்ந்திருக்கிறதே, இதை சாப்பிடலாம் என்ற ஆசையோடு அங்கே ஓடும்போது இந்த சுமல்லானது அதை சாப்பிட விடாமல் அதை தடை செய்து விடுமா. அப்படியாக காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பர். ஆகினால் நாம் காணாமல் போனாக ஆடாக இல்லை, நம்முடைய சுய இஷ்டத்தின் போகக்கூடிய ஆடாக இல்லாமல் தேவனுடைய தொழுவத்துக்குள்ளே வருகிறவராய், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய், அவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நாம் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நம்முடைய ஆண்டவருடைய கையிலிருந்து நம்ம ஒருவரும் பறித்து கொள்ளவும் முடியாது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். என் ஆடுகள் என்கிற இந்த நல்ல ஒரு வார்த்தையை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆஜா, நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன விதமான ஆடாய் இருக்கிறோம் என்று எங்களை நிதானித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் நல்ல மேய்ப்பனாயிருந்து ஆண்டவரே எங்களை உடைய தொழுவத்தில் கொண்டு போய் சேருங்க ராஜா. பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை பங்காளிகளாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை வஞ்சித்து விடுகிறது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் எங்களுக்கு ஆசைகளையும் மோசமான காரியங்களையும் காண்பித்து எங்களை படுகுழி பாதாளத்துக்குள்ள தள்ளி விடுகிறான் ஐயா. ஆனால் எங்களை நீர் புறம்பே தள்ளாமல் எங்களை தேடி வந்து எங்களை தூக்கி சுமந்து மகிழ்ச்சியோடு தொழுவத்துக்கு கொண்டு வருகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய மந்தையில் உள்ள ஆடுகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரத்தினால் எங்களை போஷித்து நன்மையினால் எங்களை திருப்தியாக்குங்க ராஜா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கல்வாரி ஜெப வீட்டின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.